மற்றொரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். ரயில் டிக்கெட் இல்லாமல் 200 பேர் பயணித்திருக்கிறார்கள். அது தொடர்பான ஒரு அண்மை செய்தி வெளியாக இருக்கிறது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 200 பேர் மதுரையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு டிக்கெட் இன்றி பயணப்பட்டிருக்கிறார்கள். பரிசோதனை செய்ய முயன்ற டிக்கெட் பரிசோதகர் எதிர்ப்பு தெரிவித்து அவர்கள் கோஷம் எழுப்பியதால் அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டிருக்கிறது. ரயில் நிலையத்தில் நடந்தது என்ன என்பது தொடர்பாக டிக்கெட் பரிசோதகர்கள் தெரிவித்தது என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த 200 பேர் ரயில் மூலமாக மதுரைக்கு வந்திருக்கிறார்கள். அப்பொழுது டிக்கெட் பரிசோதகர்களிடமிருந்து தப்பிக்க சத்ரபதி சிவாஜி சிந்தாபாத் என கோஷம் எழுப்பிவிட்டு அவர்கள் அங்கிருந்து டிக்கெட் இல்லாமல் பயணப்பட்டதிலிருந்து தப்பித்து சென்ற அந்த காட்சிகளை நாம் தற்பொழுது பார்த்தோம். இதனையடுத்து இது தொடர்பாக டிக்கெட் பரிசோதகர்கள் என்ன சொன்னார்கள் அதை பார்க்கலாம். 400 பேருக்கு டிக்கெட் இல்லையா? டிக்கெட் வச்சிருக்காங்க. ஒரு சிலருக்கு போட்டுட்டோம். உள்ள போட்டு இன்னும் செக் பண்ண நம்பர் இருக்கு. அவங்க போடாம செக் பண்ணணும் நினைச்சோம். ஒத்துழைக்கல. அவங்க யாருமே ஒத்துழைக்க மாட்டேன்றாங்க. இந்த மாதிரி பிரச்சனை வரும்னா நாங்கள் அங்கங்கே செக் பண்ணி டிக்கெட் ஃபைன் பண்ணிட்டே வந்துட்டோம். ஒரு 20,000 போட்டாச்சு. அப்படியா? 20,000 ஃபைன் போட்டு இன்னும் இருக்காங்கன்னு சொல்லி தான் நிப்பாட்ட பார்த்தோம். அவர் வந்து டிராமா பண்ணிட்டு கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பூபேஷ் இணைந்திருக்கிறார். பூபேஷ் வணக்கம். என்ன நடந்தது? முழுமையான விவரங்களை வழங்கலாம். வணக்கம் கௌதமி. வடநாட்டில் இருந்து ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ ராமநாத சுவாமியை வழிபடுவதற்காக நாள்தோறும் பல்லாயிரக்கணக்கானோர் வருகை தருவது என்பது வாடிக்கையாக இருந்து வருகிறது. நாம் சமீப காலங்களாக பார்த்து வருகிறோம். அதாவது தமிழ்நாட்டை தவிர்த்து பிற மாநிலங்களில், குறிப்பாக வட மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் அந்த ரயிலில் செல்லும் பொழுது பல்வேறு அட்ராசிட்டிகளில் ஈடுபடுவது என்பது அவ்வப்போது தொடர் செய்திகளாக வெளியே வந்த வண்ணம் உள்ளது. அந்த அடிப்படையில மத்திய பிரதேசத்திலிருந்து ஒரு 400க்கும் மேற்பட்டோர் யாத்ரீகர்களாக ராமேஸ்வரம் நோக்கி வந்திருக்கின்றனர். மதுரையில் ரயில் நிலையத்திலிருந்து பேசஞ்சர் ரயில் மூலம் ராமேஸ்வரத்திற்கு அவர்கள் வருகை தந்திருக்கின்றனர். அங்கிருந்தவர்கள் 200க்கும் மேற்பட்டோர் டிக்கெட் எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இது குறித்து தகவல் இருந்த ரயில் பரிசோதகர்கள் அவர்களை நிறுத்தி டிக்கெட் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கின்றனர். அப்போது அதில் இருந்த சிலர் மட்டும் அந்த அபராத தொகையை கட்டுவதற்கு முன் வந்ததாகவும் அந்த அபராத தொகை மட்டுமே கிட்டத்தட்ட 25,000 ரூபாய் வரை வசூல் செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து ராமேஸ்வரத்திற்கு சென்று அந்த ரயில் நிலையத்தில் வைத்து மீதமுள்ள டிக்கெட் எடுக்காதவர்களிடம் விசாரணை நடத்தலாம் என்று அந்த ரயில் பரிசோதகர் தரப்பை சொன்னதாக சொல்லப்படுகிறது. இது குறித்து தகவல் அறிந்த மற்ற கம்பார்ட்மெண்டில் இருந்த அந்த டிக்கெட் எடுக்காத சுற்றுலா பயணிகள் அந்த ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் இறங்கியதுமே சத்ரபதி சிவாஜிக்கு சிந்தாபாத் ஜெய்ஹோ என பல்வேறு கோஷங்களை எழுப்பியது மட்டுமல்லாது அந்த ரயில் பரிசோதகர்களிடம் ஒத்துழைப்பு வழங்காமல் டிக்கெட்டும் எடுக்காமல் அங்கிருந்து கோஷமிட்டவாறே கூட்டமாக வெளியேறி சென்றிருக்கின்றன. பல்வேறு அடாவடியில் ஈடுபடக்கூடிய இது போன்ற நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. மேலும் கூட்டமாக சேர்ந்து அந்த ரயில் நிலையத்தில் கோஷமிட்டு டிக்கெட் எடுக்காமல் வட மாநிலத்தவர்கள் அங்கிருந்து புறப்பட்டு சென்றது அந்த இடத்தில் பரபரப்பு ஏற்படுத்தியது. விரிவான விவரங்களுக்கு நன்றி பூபேஷ்.